ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் 1987 ஜனவரி 23 வெளியான படம் தான் சொல்வதெல்லாம் உண்மை. படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி. இந்த படத்தினோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயன்பன். இந்த படத்தினுடைய காஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார், ரேகா, ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நடித்த படமான சிறைப்பறை மெகா கிட் ஆனதுனால அடுத்த படமான சொல்வதெல்லாம் உண்மை இந்த படத்தை நேதாஜி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓப்பனிங்லேயே ஒரு ட்ரெயினுடைய கண்டென்ட்டை காட்டுவாங்க. ட்ரெயின் கண்டென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருடனான ராதா ரவி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பயணிகளோட எல்லா பொருள்களையும் திருடுவார், எல்லா பெட்டியும் திருடுவார். அதில் அவருக்கு ஒரு இடம் கிடைக்குது. அந்த இடத்துல ஒரு டாக்டர் பயணம் பண்ணுறாரு. அந்த டாக்டர்கிட்டே இன்னொரு டாக்டர் பரிச்சயம் ஆகுறாரு. அவரும் இவரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டரோட பொட்டியை திருடிட்டு அந்த டாக்டரை கொண்டுட்டு இவர் அதே ஹாஸ்பிட்டலில் அதே டாக்டருங்கிற போர்வையில் போர்ஜரி பண்ணிட்டு போலி டாக்டராக வலம் வருவார். இப்போ அந்த மீட் பண்ண டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் தான் விஜயகாந்த் அவங்க அப்பா. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அவர் பையனாக இருப்பார். இப்போ ஜெய்சங்கர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருப்பார். அவர் பத்திரிகை நடத்திட்டு இருக்கிறது உண்மை செய்தி மட்டும்தான் அவர் போடுவார். இந்த சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை தெரியும் இல்லையா, அந்த டாக்டர் நம்மளை மீட் பண்ண டாக்டர்னு நினச்சிட்டு இவர் அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு விஜயகாந்த் அப்பா போவார். போன உடனே அது இங்கே இருக்கிறது அந்த உண்மையான டாக்டரில் இது ராதாரவின்னு தெரிஞ்சுக்கின்னு இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலியான டாக்டரை பற்றி நம்ம எழுதணும்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர்கிட்ட ஒரு லீடு கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராதாரவி என்ன பண்ணுறாருன்னா, விஜயகாந்த் அவங்க அப்பாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதன் மூலிமா ஜெய்சங்கருக்கு ஒரு போலியான ஒரு ஃபோன் கால் வரும். என்னன்னா, அந்த டாக்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபோன் கால் வரும். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பத்திரிகையில் அது பப்ளிஷ் பண்ணிடுவார். இந்த மாதிரி இந்த டாக்டர் இறந்துட்டாரு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பரில் எல்லா மாவட்டத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிறாரு. அது ஃபேக் நியூஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜெய்சங்கர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பத்திரிகையில் என்றைக்குமே உண்மையான நியூஸ் மட்டும் தான் வரணும், பொய்யா நியூஸ் வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உண்மையிலே போய் விஜயகாந்த் அவங்க அப்பாவான ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டான அந்த டாக்டரை கொன்றுவார். கொன்னதுக்கப்புறம் அது விஜயகாந்துக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே இப்போ ராதாரவியும் ஜெய்சங்கரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஒன்று சேர்ந்த உடனே இப்போ அவருக்கே தெரியாமல் அவர் பழி வாங்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சார் எடுக்கிற அதிரடி முடிவுகளும் அதன் மூலிமா அவர் எப்படி அவர்களை பழி வாங்கினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இந்த படம் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த படம் ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடின படம் தான். அதாவது ரொம்ப தோல்வியான படமும் கிடையாது, ஒரு பெரிய வெற்றி படமும் கிடையாது, ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனால் இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி ஆரம்பிக்கும். அந்த சீன்லாம் உண்மையிலே ஒரு ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம நல்லாவே ஒரு சூப்பராக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் விஜயகாந்த் சார் தான் இந்த படத்தினுடைய லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. அவர் அந்தளவுக்கு ஒரு கட்ஸோடு நடிச்சிருப்பார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஃபைட்டிங் சீன்லாம் வேறு லெவல் பண்ணியிருப்பார். அந்த கிளைமேக்ஸ் அந்த 3 பேர் கூட ஃபைட் பண்ணுறதெல்லாம் உண்மையிலே பிரமாதமாக இருக்கும். அதுபோல் இந்த படத்தில் ரேகா பாடல்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிளைமேக்ஸில் கொஞ்சம் காட்சியில் பயன்படுத்திக்கிறாங்க, மற்றபடி இது இல்லை. இந்த படத்தில் மியூசிக் நல்லா இருக்கும். பாடல்கள் அவ்வளோக்கும் ஒன்றும் சுமார் தான், ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஐட்டம் சாங் ஒரு 2 சாங் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஜோடி பாடல்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டு இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிக்கிற ராதாரவி, மெயினான வில்லனே ராதாரவி தான் அந்த படத்தில். அவர் சுற்றி தான் அந்த கதை நடந்துகிட்டு இருக்கும். அவர் தான் அந்த படத்தினோட மையக்கரு. அவர் தான் போலியான டாக்டரை எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருப்பார். அதுபோல் ஜெய்சங்கர் அவர் ஒரு உண்மையான பத்திரிகையாளர். அவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பொறுத்தளவுக்கு அவர் நல்லவர். ஏன்னா தன்னோட பத்திரிகையில் ஒரு செய்தி பாஸ் ஆயிடுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கணும், எதுக்காக இருந்து கூட தப்பாக போயிடக்கூடாது, பத்திரிகையோட பேர் கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் நடத்திட்டு இருப்பார். அவருக்கு அவர் நல்லவன். ஆனால் இருந்தாலும் அதனால் ஒரு உயிர் போகிறதுனால அவர் இந்த படத்தில் ஒரு வில்லனாக சேர்த்துக்கலாம். அதுபோல் இந்த படத்தில் நடிச்சிக்கிற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. செந்தில் இந்த படத்தில் 20 இடங்களில் நடிச்சிருப்பார். காமெடி அவ்வளோக்கா சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்து ரசிக்கும்படியாக தான் இருக்கும். அதுபோல் இந்த படத்தில் கல்லாப்பட்டி சிங்காரம் இருப்பார். அப்புறம் குண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமும் இல்லாமல், ஒரு சென்டிமெண்ட் படமும் இல்லாமல்,
ஒரு கிரைம் த்ரில்லர் கலந்த எமோஷனல் படமாக நம்ம அந்த படத்தை கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த படம் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை படத்தை போய் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது விஜயகாந்த் சார் நடிப்பில் வெளியான 65வது படம் தான் இந்த சொல்வதெல்லாம் உண்மை. இது போல் இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை ரசிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.